உங்களுடைய கிரே ஹேர் முழுசையும் பிளாக்காக கவர் பண்ணணுன்னா இந்த கடையை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை மட்டும் எடுத்துக்கலாமா. கொஞ்சம் சதையாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து 2 ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு நல்லா அரை கப்பாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிளறிட்டே வாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மட்டும் ஹென்னா பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகிடும். இதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வெதுவெதுப்பாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் மட்டும் ஒவ்வொரு இலை பவுடர், இண்டிகோ பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதாவது ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா ஆறின பின்னாடி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு இருக்கும். அந்த பவுடர் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதை வந்து உங்களுடைய ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம். மறுநாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் தாராளமாக போடலாம். ஏன்னா ஒரு எஃபெக்டிவான ஹேர்ன்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக போடுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது நிச்சயமாக. அதே சமயத்தில் உங்களுடைய க்ரே ஹேர் முழுசும் நல்லாவே கவரேஜ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.